குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பரும் அதில் இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கத்தை வந்து தொடங்கும் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நடந்திருக்கு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி இந்த ஆண்டு காமராஜோட பிறந்தநாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமானது. முன்னாடி வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாதம் பாதுகாப்போம் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கான திட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாதம் பாதுகாப்பும் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது சக்கரை நோயாளிகளுக்கான கால் இழப்பு குறித்த தகவல்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? காமராஜரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காங்க. நமக்கு என்னென்னா எண்ணூரில் இருக்கிற துறைமுகம் காமராஜர் துறைமுகம்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இல்லை, முன்னாடியிலேருந்து காமராஜர் துறைமுகம் தான் பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹிந்து என்ற சொல்லுக்கு வந்து பிராந்திய அதை வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து என்ன சும்மா சில ஆசிரியர்களுடைய புக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கும், பி டாட்டா ஏ சிங் இவங்க எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிந்து அப்படின்ற புக்கும், அது மட்டும் இல்லாமல் சசி தரூர் எழுதிய நான் ஏன் ஒரு ஹிந்து அப்படின்ற ஒரு புத்தகமும், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதிய தி ஹிந்து வியூ ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகமும் அவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் தன்னுடைய பாப்பா பாட்டில் வந்து தேசமில்லாத ஹிந்துஸ்தானம் வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்றாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடந்த ஒரு சின்ன ஹிந்துன்ற வார்த்தைக்கான ஒரு கான்வர்சேஷன் தான் இது. நமக்கு இந்த புக்கோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க? சசி தரூர், ஜவஹர்லால் நேரு, பி டாட்டா ஏ சிங் இவங்க எழுதின புக்கு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதிய புக்கு. இந்த புக்கோட நேம்லாம் சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க ஒரு டைம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மரணம் தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்கள் குறிக்க வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையம் அதுதான் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பை விசாரிக்கிறதுமா ஆறுமுகசாமி அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி தேவதாஸ் வந்து பொறுப்பு வச்சுட்டு இருந்தார். இவர் வந்து தனது பதவி வந்து கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இதையடுத்து லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் நீதித்துறை சாராத 2 உறுப்பினர்கள் நியமனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு வந்து ஏற்படுத்தினாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா குழு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எந்தெந்த பதவியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அறிவிப்பு வெளியாகும். சரிங்களா? இந்தியாவின் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக விக்ரம் மிஸ்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரகுமார் குஜ்ரால் மற்றும் மன்மோகன் சிங், நரேந்திர மோடி ஆகிய 3 பிரதமர்களின் தனி செயலாளராக பணியாற்ற பெருமை கொண்டவர் இவர். ஓகேங்களா? விதிமுறைகளின்படி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாச்சும் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவு செயலாளராக பதவி வகிக்க வேண்டும். ஓகேங்களா? இது வந்து விதி. அடுத்து நாட்டின் உயர்கல்வியை மேம்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா PM காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஷன் பிரதமரின் சிறப்பு கல்லூரி அப்படின்ற பெயரில் வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. முக்கியமானது ஐரோப்பிய கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டம் வென்றுச்சு. போட்டி வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 4 முறை சாம்பியனான முதல் அணி அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து பெற்றிருக்குது. ஓகேங்களா? யூரோ கோப்பை கால்பந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் கடந்த 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. ஓகேங்களா? யூரோ கோப்பை கால்பந்து போட்டி ஜெர்மனியில் தொடங்குச்சு. அதில் வந்து யார் சாம்பியன் அப்படின்னா ஸ்பெயின் தான் சாம்பியன். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் ஃபைனல் நடந்துச்சு. அதில் ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க கண்டத்தில் நடைபெற்ற கோபா அமெரிக்க கால்பந்து போட்டி நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா 1-0 என்ற கோல் கணக்கில் வந்து கொலம்பியாவை வீழ்த்தி வந்து 16வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? போட்டி வரலாற்றில் அதிகபட்சமாக அர்ஜென்டினா, உருகுவே ஆகிய அணிகள் வந்து 15 முறை கோப்பை கைப்பற்றிருந்த நிலையில் தற்போது உருகுவேவை பின்னுக்கு தள்ளி அர்ஜென்டினா வந்து 16வது கோப்பையை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதனால் வந்து வரலாற்றில் வந்து அதிக கோப்பை கைப்பற்றிய அணி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா அணி வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? இத்தாலியில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பல்வேத் சிங் கில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஸ்ட்ரிக்கிட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 52 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார்.
அடுத்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானினுடைய தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாகிஸ்தானின் தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி PDI அப்படின்ற கட்சியை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த கட்சியோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நேபாளின் பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் மற்றும் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்ற கட்சியோட தலைவரான KP சர்மா ஒலி வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி பெருசாக கேட்கவில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.